வணக்கம். வணக்கம். எங்களுடைய தாயக நேசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி எங்களுக்கான ஆதரவு தளத்தினை தருமாறு வேண்டிக் கொள்வதோடு அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுடன் உங்களுக்கு வந்து சேரும் என்றதையும் கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய முகநூலையும் பின்தொடர்ந்து எங்களுக்கான ஆதரவு தளத்தினை தருமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதில் கனகபுரம் தீயிலுமில்லத்தை இலக்கு வச்சு தான் உங்களோட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறான்னு சொல்லி கருத்து வெளியிடப்படுகிறார்கள். அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? கனகபுரம் துயிலுமில்லத்தை இலக்கு வைக்க வேண்டிய தேவை வந்தது. கனகபுரம் துயிலுமில்லத்துக்கு நாங்கள் ஏற்கனவே இந்த நிர்வாக மாற்றத்தை கொண்டு சொல்லி எங்களுடைய அமைப்பு சார்பான கடிதம் எல்லா துயிலுமில்லங்களுக்கும் கொடுக்க இவைக்கும் கொடுத்துருக்கிறோம். இப்போது கனகபுரம் துயிலுமில்லத்தில் நாங்கள் நேரடியாக கவனம் கொஞ்சம் கூடுதலாக செலுத்த வேண்டிய காரணம் வந்தது. இந்த 3 மாவிலிட்ட தாயை விளக்கேற்றுவதற்காக அழைச்சு சென்ற மாவீரர் நாளுக்கு பின்பு அந்த சந்தர்ப்பமாக மறுதளிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டதனால தான் நாங்கள் அந்த விடயங்களை சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தோடு கதைக்க பல தடவை முயன்ற போதும் அவர்கள் அதை சந்திப்ப செய்ய விரும்பாததன் காரணமாக நாங்கள் கட்டங்கட்டமாக அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து இறுதியாக சென்ற 21ஆம் தேதி கூட்டுறவு மண்டபத்தில் ஒரு மக்களுடனான சந்திப்பை செய்து அதில் குறிப்பாக மாவீரர் குடும்பங்கள் போராளிகள் வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 350-400 பேர் அதில் வந்திருந்தார்கள். அவர்களோட ஒரு சந்திப்பை செய்து அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாகத்தான் நாங்கள் கனகபுரம் துயிலுமில்லத்தில் கடந்த 11ஆம் தேதி அந்த நிர்வாக தெரிவை செய்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்திருந்தோம். ஆனால் அங்கு சென்றிருந்த போது அந்த துயிலுமில்ல வளாகம் அவசரமாக வேலியடைக்கப்பட்டு கேட் போட்டு பூட்டப்பட்டு இருந்தது. ஆகவே இதற்கு முக்கியத்துவம் கொடுத்த இந்த தமிழரசு கட்சி அந்த நிர்வாக தெரிவை ஒரு மக்கள் மையப்படுத்தப்பட்ட நிலைக்கு கொண்டராமல் தனியாக தங்களோட அரசியல் கட்சி ஆதிக்கத்துக்கு மட்டும் வச்சிருக்கணும் என்று விரும்புகிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள் இது மக்களுக்கானது தான் இந்த துயிலுமில்லம். அவர்கள் ஒரு தரப்பார் மட்டும் அதை உரிமை கூற இயலாதுண்டு அவர்கள் சொல்கிறார்கள். அதைத்தான் அவர்களுக்கு நாங்கள் திருப்பி சொல்கிறோம். அது மக்களுக்கு சொந்தமானது. ஒரு கட்சி மட்டும் அதுக்கிட்ட ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்றதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் கட்சியை ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? ஆனால் சென்ற ஜனாதிபதி தேர்தலெல்லாம் இடமேடையாக பிரச்சாரம் செய்திருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் அரசியல் கட்சி தானே? அதில் இப்போ அரசியல் கட்சி என்றது அது ஒரு உண்டு. அரசியல் என்றது சாதாரண மக்களுக்கும் பொருத்தமானது தான். அரசியல் என்றது வேறு, அரசியல் கட்சி அந்த அது செய்கிற அரசியல்ன்றது வேறு. அது ரெண்டையும் உண்டா போட்டு குழப்பக்கூடாது. இப்போ அரசியல் என்று பொதுவாக பார்ப்போமா இருந்தால் அதை சகல மக்களும் படிக்காத கிராமத்தில் இருக்க அடிமட்ட மக்கள் வரையும் பிறந்த குழந்தை வரைக்கும் அந்த அரசியலுக்கு விதிவிலக்கானது இல்லை. ஆனால் கட்சி அரசியலிருந்து விரும்பாதவர்கள் வெளியில் நிற்க இந்த கட்சி அரசியல் தமிழ் மக்களுக்கு இந்த 76 வருட காலமாக குறிப்பாக இந்த 15 வருஷ காலத்திலேயும் இதையும் பெற்றுக் கொடுத்ததா இல்லை. அதில் அவர்கள் தங்களுக்கான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொள்வதற்காகத்தான் அந்த அரசியல் கட்சிகளை வச்சுக்கொள்கிறார்கள் ஒழிய மக்கள் நலன் அந்தந்த கட்சிகள் சிந்திப்பதாகவோ செயல்படுவதாகவோ தெரியவில்லை. அதனால தான் நாங்கள் போராளிகளாகிய நாங்கள் இந்த கட்சி அரசியல் என்ற மாயைக்கு சிக்கப்படாமல் மக்களுக்கான அரசியலை செய்யணும் என்ற அந்த விழிப்புணர்வோடு தான் நாங்கள் எங்களுடைய அமைப்பில் இருக்கிறவர்கள் கட்சி அரசியலுக்கு உட்படாதவர்களைத்தான் உள்வாங்கி வச்சிருக்கோம். போராளிகள் கட்சி அரசியலுக்கு உட்பட்டவர்கள் எங்களோட தொடர்பில் இருக்கிறார்கள் ஒழிய அவர்கள் எங்களுடைய அமைப்பின் நேரடி உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் மக்களுக்கான அரசியல் என்ற வரையறைக்குள்ள தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்களை ஆதரித்து அவருக்கான பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். அப்போ இதை விளங்கி கொள்ளாத இந்த விஷமத்தரமான பிரச்சாரத்தில் ஈடுபடுற அதுவும் கட்சி உறுப்பினர்கள்
எப்படி மக்களுக்கான அரசியலை இந்த ஒரு கட்சி அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் கூட வேறுபடுத்தி அறிஞ்சு கொள்ள முடியாத இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எப்படி மக்களுக்கான அரசியலை செய்வார்கள் என்றதான் எங்களுக்கு தெரியல. அவே இது கட்சி அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. அது கட்சி அரசியல்ன்றது சுயநலவாதம். இதில் விளக்கம் காணாமல் தான் அன்றைக்கு அவைகள் கதைச்சிருக்கணும் போல இருக்குது. அவர்களுக்கு விளக்கம் காணாமலும் இருக்கலாம், அதில் விளக்கத்தாலையும் கதைக்க கூடலாம். அவர்கள் தங்களை நியாயப்படுத்துவதற்காக எங்களை போன்றவர்களை கொச்சப்படுத்துவதற்காக இவ்வாறான விசமத்தனமான பிரச்சாரங்களில் அவர்கள் ஈடுபடலாம். சரி, இப்போ நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிற துயிலும் இல்லங்களை பற்றி கதைக்கிறீங்களே, இப்போ துயிலும் இல்லங்கள் விடுபடாமல் இராணுவம் அதுக்குள்ளே குடியிருக்கிற இராணுவத்தை வெளியேற்றுவதற்கான ஏதாவது நடவடிக்கை முன்னமைப்பால் நீங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறா? முதலாவது இந்த இராணுவ முகாங்கள் அமைந்திருக்கிற துயிலும் இல்லங்கள் கிட்டத்தட்ட 26 துயிலும் இல்லம் அந்த கடற்கரையோடு சேர்த்து தான் நாங்கள் 27 சொல்கிறோம். அப்போ 26 துயிலும் இல்லங்கள்லையும் பல துயிலும் இல்லங்களில் இராணுவம் இல்லை. சில ஒரு 8 அல்லது 9 துயிலும் இல்லங்களில் மட்டும் இராணுவம் முழுமையாகவும் பகுதியளவிலையும் இருக்குது. அப்போ அதுக்கு அந்த இராணுவத்தை வெளியேற்றுன்னு சொன்னால் அதில் போய் ஆர்ப்பாட்டம் செய்கிற வழி என்றது எனக்கு அது நல்லதாக தெரியல. ஏனென்றால் கடந்த 2023 ஆண்டு இந்த தேராவில் துயிலும் இல்லத்தில் மாவீரர் நாளுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு அங்கு ஒரு இராணுவத்தை வெளியேற சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்திக்கிறேன். உண்மையில் அதுன்ற அபாயத்தை அவர்கள் புரிந்திருந்தார்களோ தெரியல. அதை வீடியோ பண்ணி போட்டு ஒரு நீதிமன்ற தடை உத்தரவை இராணுவம் எடுத்திருக்கலாம். அந்த இடத்துக்கு உள்நுழையாதபடி மக்கள் யாரும் உள்நுழையாதபடி எடுத்திருக்கலாம். ஆனால் அங்கே செய்த போராட்டம் என்னென்னு சொன்னால் அது அவர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை காட்டுறதுக்காக ஒரு மக்களை திரட்டி ஒரு போராட்டத்தை சேர்ந்தார்கள். தங்களோட ஆதரவாளர்களை வச்சு ஒரு போராட்டத்தை மக்களும் அதுன்ற இவர்கள் என்னத்துக்காக அந்த போராட்டத்தை செய்கிறார்கள்ன்றது தெரியாமல் மக்கள் போய் அதில் கலந்து வர்றாங்க. இவர்கள் என்னத்துக்காக செய்கிறாங்கன்னா தங்களோட அரசியல் இருப்பை தக்க வைக்கிறதுக்காகவும் தங்களோட அரசியல் இருப்பை காட்டுறதுக்காகவும் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறார்கள் ஒழிய மற்றபடி இவர்கள் இராணுவத்தை எழுப்புற முகமாக செய்யலை. அப்படி ஒரு இராணுவம் இவர்கள் போராட்டம் செய்து இந்த இராணுவமும் துயிலும் இல்லங்கள்லேருந்து எழுந்து போனதாகவும் வரலாறு இல்லை. இப்போ நாங்கள் கடந்த மாவீரர் நாளுக்கு முதல் 16ஆம் தேதி ஜனாதிபதிக்கு இந்த மாவீரர் துயிலும் இல்லத்தில் இருக்கிற இராணுவங்களை ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அதிலேருந்து அதை விட்டு விலகி துயிலும் இல்லங்களை ஒரு இறந்தவர்களுக்கான வழிபாடு செய்யும் இடமாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை தர சொல்லியும் அதற்கான நல்லெண்ண நடவடிக்கையை முன்னெடுக்குமாறும் அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். அவை அந்த நடவடிக்கைகள் நாங்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் இனிவரும் காலங்களிலையும் அதை பற்றி நாங்கள் செய்வோம். நாங்கள் இதுக்கு முதலும் அந்த கடிதம் அனுப்புறதுக்கு முதலும் சில மட்டங்களில் நாங்கள் அதை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம். அதை பற்றி நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் செய்தியாக காட்டியும் கூட எங்களுக்கு அரசியல் நோக்கம் இல்லை தானே. அப்போ எங்களுக்கு நாங்கள் செய்கிற எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து உடனே சமூக வலைதளங்களில் போட்டோ அதை செய்தியாக போடணுண்டோ நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் நாங்கள் அதற்கான நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் நாங்கள் எடுத்துக்கொண்டான் இருக்கிறோம் எங்கள் அமைப்பு சார்பாக. உங்களுக்கும் பாராளுமன்ற ஸ்ரீதரனுக்கும் ஏதாவது தனிப்பட்ட பக காரணமே தான் இருக்கா? என்னென்னு சொன்னால் நீங்கள் தனிப்பட்ட பக காரணமாக தான் ஸ்ரீதரனை மட்டும்தான் இலக்கு வச்சு இப்படியான ஒரு நடவடிக்கை மேற்கொள்கிறீங்களன்னு தான் ஒரு விமர்சனங்கள் வழியாகி கொண்டிருக்கும் போனும் இல்லை. முதலாவது நான் ஸ்ரீதரனோட போட்டியிடுறதுக்கு நான் ஒரு பாராளுமன்றத்துக்கோ அல்லது மாகாண சபைக்கோ நான் போகிற ஆள் இல்லை. ரெண்டாவது இந்த சொந்த காரணம் இல்லை ஸ்ரீதரன். மூன்றாவது அவரோட எனக்கு இந்த வாய்க்கால் வரப்பு சண்டையோ அல்ல வேலி தகராறவும் இல்லை. அவரோட இருக்கிறது என்னென்னு சொன்னால் அவற்ற இந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் அவற்ற கட்சி அரசியலில் கூட நான் பெரிய அளவு தலையீடு செய்யலை. ஆனால் இந்த மாவீரர் துயிலும் இல்லங்களை ஒரு கட்சி அரசியலுக்குள்ள சுருக்கி அதை ஒரு பிற்போக்குத்தனமான செயல்பாடுகளை அங்கே செய்கிறதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். குறிப்பாக அந்த 3 மாவீரட்ட தாய்க்கு நடந்த அநீதிக்கு எதிராகத்தான் நாங்கள் அவருக்கு எதிராக கொந்தளிக்கிறோம். மற்றபடி அவரோட நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் முரண்பட்டு கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை.
நன்றி. நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.